Good evening friends. நம்ம இன்னைக்கு NCERT 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் crop production and managementங்கற சாப்டர்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் all living organisms require food. எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே ஃபுட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபுட் எதுக்கு தேவை? ஃபுட்டு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு தேவை. அதுக்கப்புறமா ஃபுட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவை, க்ரோ அப் ஆகிறதுக்கு தேவை. தென் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு செல்ஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த செல்ஸ் வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கும், ரிப்பேர் ஆன செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகி புது செல் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த ஃபுட்டு வந்து தேவை. இந்த ஃபுட்டு வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணோம். ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ்கிட்ட இருந்தும் பிளான்ட்ஸ்கிட்ட இருந்தும் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இப்போ பிளான்ட்ஸ்ன்னு வரும்போது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து பிளான்ட் ப்ராடக்ட்ஸு. அனிமல்ஸ்லேருந்து வரும்போது மில்க், எக்கு, மீட்டு, போல்ட்ரி, தென் ஹனி, இது எல்லாமே அனிமல் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுப்போம். இப்போ வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒன்று பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பிளான்ட் ப்ராடக்ட்ஸு, அனிமல் ப்ராடக்ட்ஸு. அதனால் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் என்ன சொல்லுவோம்? ஹெர்பிவோர்ஸ். ஒன்லி பிளான்ட்டை மட்டும் சாப்பிடக்கூடியதை வந்து ஹெர்பிவோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அனிமல்ஸில் வந்து வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் பிளான்ட் சாப்பிடாது, ஒன்லி அனிமல்ஸ், அதை விடையும் சின்னதாக இருக்கக்கூடிய அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அப்போ அதனால் வந்து இந்த அனிமல்ஸ்க்கு பேர் கார்னிவோர்ஸ். தென் நம்ம ஹியூமன் பீயிங்ஸு பிளான்ட் ப்ராடக்ட்ஸையும் சாப்பிடுவோம், அனிமல் ப்ராடக்ட்ஸு, போத் பிளான்ட் அண்ட் அனிமல். இப்போ லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம், அது அப்போ டைரெக்டாகவே நம்ம அந்த லீவ்ஸ் பிளான்ட்ஸை வந்து சாப்பிடுவோம். அனிமல்ஸ்ன்னு வரும்போது நம்ம மீட்டு சாப்பிடுவோம், சிக்கன், மட்டன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். அப்போ அது வந்து அனிமல்ஸ். தென் அனிமல் ப்ராடக்ட்ஸ்ன்னு வரும்போது டைரி ப்ராடக்ட்ஸு, ஹனி, எக்கு, இதெல்லாம் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ். பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு வரும்போது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இதெல்லாம் ஆயில் எல்லாமே வந்து வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து பிளான்ட்ஸில் இருந்தும் அனிமல்ஸில் இருந்தும் எடுத்து சாப்பிடுவோம். இந்த ஃபுட்டு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, க்ரோன் அப் ஆகிறதுக்கு, நம்ம செல்ஸ் வந்து டேமேஜ் ஆன செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருந்து இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியும். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். வி யூட்டிலைஸ்ட் தட் எனர்ஜி ஃபார் டைஜஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரேஷன். இந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். ஸோ வி யூட்டிலைஸ் த எனர்ஜி வி கெட் ஃப்ரம் த ஃபுட் ஃபார் டைஜஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரேஷன். தென் இந்த ஃபுட்டு எங்கே இருந்து கிடைக்குது? நம்ம சொன்னோம் பிளான்ட்ஸ், அனிமல் ப்ராடக்ட்ஸ் என்ன. இப்போ இந்த ஃபுட்டு வந்து நமக்கு பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னு சொன்னோம். சும்மா நமக்கு கிடைக்குமா? அந்த ஃபுட்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், நம்ம கல்டிவேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிளான்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் அதை வந்து கிடைக்கும். இல்லாமல் நம்ம சும்மா வந்து ஒரு எதுவுமே நம்ம பண்ணாமல் ஒரு பிளான்ட் எடுத்தெல்லாம் சாப்பிட முடியாது. டேஸில் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்க? நோமடிக்காக இருந்தாங்க. நோமடிக்குன்னா நாடோடிகளாக இருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க குரூப்பாக வந்து போய் அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ மரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க, தண்ணியை குடிப்பாங்க, இந்த மாதிரி. அப்புறம் அவங்களோட பாப்புலேஷன் வந்து கூட கிடைக்கக்கூடிய அவ்வளோ வெஜிடபிள்ஸு எல்லாரோட பசியையும் ஆற்றக்கூடியதாக இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க? கிடைக்கிற அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணி சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. சுட்டு சாப்பிட்டு அவங்களோட எல்லாரோட நீட்ஸையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் பாப்புலேஷன்ஸ் அதிகரிக்க
அந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன நடந்திருக்காங்க, ஒன்றுக்கொன்று சண்டை நடந்தது. இந்த சண்டையெல்லாம் தடுக்கிறதுக்காக ஹியூமன் பீயிங்ஸ் அப்புறம் என்ன பண்ணாங்க, பிளான்ட்ஸை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளான்ட்ஸ்லேயும் கிராப்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பேடி, ரைஸு, பேடியிலேருந்து ரைஸ் எடுப்பாங்க, வீட்டிலேருந்து ஆட்டா எடுப்பாங்க, சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. தென் மைஸ், இந்த மாதிரி ஐட்டங்களை எல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கல்டிவேட் பண்ணும்போது ஒரே வெரைட்டியான பிளான்ட்டை வந்து நம்ம லார்ஜ் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணோன்னா அதுக்கு பேர் கிராப். கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க ரிவர் பேங்க்ஸோட சைடில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல இப்போ பேடி சீடாக இருக்கட்டும், இல்லை வீட், மைஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீடை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவில் வந்து சீட்லிங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணாங்க. கல்டிவேட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கல்டிவேட் பண்ணினது வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இன்னும் அதிகமாக வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதாங்க, ஃபுட்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்குது, மழை பெய்யலைன்னா அடுத்த வருஷம் வந்து ஈல்டு கிடைக்காது. அப்போ அந்த ஃபுட்டை என்ன பண்ணணும், நம்ம கரெக்டான விதத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து கிடைக்குது, நோபடிக்குனாலே ஒரு குரூப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருப்பாங்க, அப்போ இன்னொரு பிளேஸில் இன்னொரு குரூப் இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டு கிடைக்கணும்னா இவங்க கல்டிவேட் பண்ண பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும். அதை மேனேஜ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒழுங்கான விதத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டான வேலை நடக்கும். இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த யூனிட்டே படிக்கிறோம், கிராப் ப்ரொடக்ஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். எப்படி கிராப்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணணும், அந்த கிராப்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ நம்ம கிராப் வந்து பார்த்தோம். கிராப்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. கிராப்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு பர்டிகுலர் பிளான்டோட சீடு. பேடினா பேடி மட்டும்தான், வீட்டுனா வீட் மட்டும், மைஸ்னா மைஸ் மட்டும், ராகினா ராகி மட்டும். அப்போ அந்த பர்டிகுலர் பிளான்ட்டை மட்டும் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அந்த பிளான்ட்டுக்கு பேர் வந்து கிராப். அதை வந்து பேடிங்கிறத கிராப்னு சொல்லுவோம், வீட்டுங்கிறத கிராப்னு சொல்லுவோம். ஒரு பேடி ஃபீல்டில் வந்து பேடியை வந்து வளர்த்துருப்பாங்க, அப்போ அது வந்து கிராப். வாட் இஸ் மீன் பை கிராப்? Is mean by crop when plants of the same kind are grown and cultivated at one place on a large scale, it is called crop. So when plants of the same kind, அதான் ரைஸ்னா ரைஸ் வந்து நம்ம ஃபீல்டில் இது பண்ணும்போது பேடின்னு சொல்லுவோம், வீட், மைஸ், இந்த மாதிரி சேம் கைண்ட் ஆர் க்ரோன் அண்ட் கல்டிவேட்டட் அட் ஒன் பிளேஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஒரே ஸ்பேஸ், ஒரே பிளேஸில் லார்ஜ் ஸ்கேல், நிறைய அமௌண்ட் வந்து இப்போ ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரே விதமான பிளான்ஸை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவில் வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு பேர் கிராப். ஃபார் எக்ஸாம்பிள், கிராப் ஆஃப் வீட், கிராப் ஆஃப் பேடி, கிராப் ஆஃப் ராகி, கிராப் ஆஃப் மைஸ், etc. Then these crops are classified into two types, rabi crops and kharif crops. And இந்த rabi crops, kharif crops ரெண்டு இல்லாமல் side crops ன்னு ஒரு crops இருக்கு. So the crops can be classified on the basis of season present in India. There are three types. crops வந்து classify பண்ணிருக்காங்க on the basis of the seasons present in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசனோட அடிப்படையில் நம்ம வந்து கிராப்ஸை மூணாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ராபி கிராப்ஸ், another one is kharif crops and the third one is side crops. இப்போ ராபி கிராப்ஸ் எந்த சீசனில் இருக்குன்னா
ராபி கிராப்ஸ் வந்து எந்த சீசனில் வந்து கல்டிவேட் பண்ணுவோம்னா வின்டர் சீசன். த கிராப்ஸ் விச் ஆர் க்ரோன் இன் வின்டர் சீசன் இஸ் கால்டு ராபி கிராப்ஸ். வின்டர் சீசனில் நம்ம வந்து இந்த ராபி கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவோம். வின்டர் சீசன் பொதுவாக எப்போதுலேருந்து எப்போ இருக்கும்? அக்டோபரில் இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும். என்னெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா வீட், பீ, கிராம்ஸ், தென் மஸ்டர்டு, லின்சீட் இதெல்லாம் வந்து இந்த வின்டர் சீசனில் கல்டிவேட் பண்ணி எடுக்கக்கூடியது. அப்போ அதெல்லாம் என்ன கிராப்ஸு? ராபி கிராப்ஸ். தென் கரீஃப் கிராப்ஸ்னா ரெய்னி சீசனில் கல்டிவேட் பண்ணது. த கிராப்ஸ் விச் ஆர் சோன் இன் ரெய்னி சீசன் இஸ் கால்டு கரீஃப் கிராப்ஸ். இப்போ கரீஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேடி, மைஸ், சோயாபீன், கிரவுண்ட் நட் இதெல்லாம் வந்து இந்த கரீஃப் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பெரும்பாலும் ரெய்னி சீசன் எதுல இருந்து எது வரை இருக்கும்னா ஜூன் டு செப்டம்பர். ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ரெய்னி சீசன். ஜூன் டு செப்டம்பர். வின்டர் வந்து அக்டோபர் டு மார்ச். Then the crops which are grown between this winter and rainy season are called side crops. இது வந்து எப்போ இருக்கும்? மார்ச் டு ஜூன். மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் இந்த இடப்பட்ட காலங்களில் வளரக்கூடிய கிராப்ஸை வந்து நம்ம சைட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ். அந்தந்த சீசனில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு. ஃப்ரூட்ஸ்ன்னு வரும்போது சம்மர் சீசனில் வாட்டர்மெலான், பம்கின், தென் மேங்கோ இதெல்லாம் வந்து சம்மர் சீசன் ஃப்ரூட்ஸு. So what are the three types of crops? Rabi crops, kharif crops and side crops. Rabi crops, the crops which are grown in winter season is called Rabi crops. Generally, the period between October to March is considered as winter season in India. For example, wheat, gram, pea, mustard, linseed. These are some of the examples of Rabi crops. Then kharif crops, the crops which are grown in rainy season is called kharif crops. The period between June to September is considered as rainy season in India. Then for example, paddy, maize, groundnut, soybean, cotton. These are some of the examples of kharif crops. And the crops grown in between Rabi and kharif crops are called side crops. The period between March to June is considered as summer season in India. In here, seasonal vegetables and fruits are the examples of side crops. So friends, in the video session la crops na enna, what are the types of crops பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.